கொஞ்சம் தண்ணி அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு இனம் நாட்டு மாட்டு இனம் வந்து அழியக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினாலேங்க காங்கை இனம் அழியக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பையனுக்கு வந்து காது குத்து வச்சிருக்கிறோங்க. சிம்பிளாக தான் வச்சுருந்தோம். அந்த காதணி விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு இனம் அழியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஷோ மாதிரிங்க தோட்டத்தில் இருக்கிற காளைக ரேக்லா வண்டி இந்த மாதிரி வண்டியில் கொண்டு அது வாங்கின ப்ரைஸுங்க ஒரு நினைவாக கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கிறோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கலப்பின மாடுகள் நிறைய வந்து அதிகமாகிடுச்சுங்க. ஆனால் வந்து நாட்டு மாட்டு இனத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற இதுலேங்க இது ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு விழிப்புணர்வுக்காக வந்து இது ஒரு ஐடியில் வேலை செய்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, விவசாயம் வந்து எப்பவுமே பண்ணிட்டு இருக்கிறதுங்க. அதனால அதை அழியக்கூடாதுங்கிற காரணத்துக்காக நாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஷோ மாதிரி வச்சுருக்கிறோங்க. வந்து பார்க்கும்போதே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நம்ம தமிழர், நம்ம மாடுகள், நம்ம விவசாயம்னு பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். நிறைய ஃபங்க்ஷன் போனால் அங்கே டிஜே மியூசிக்குங்கிறாங்க, கலை நிகழ்ச்சிங்கிறாங்க, ஆர்கெஸ்ட்ராங்க, டான்ஸுங்கிறாங்க. அது வந்து அந்த நேரத்தில் ஒரு செயற்கையாக ஒரு சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது. பட் நம்ம இந்த ஒரு விசேஷத்துக்கு வந்திருக்கோம், நம்ம தமிழர்களை பார்த்துட்டு இந்த விவசாயத்தை சம்பந்தப்பட்ட அந்த மாடு, காங்கேயம் காளைகள் அதுக்கு இந்த வெற்றி பெற்று கொடுத்த நம்மளுக்கு தேடி தந்த வெற்றிக்கும் அந்த பரிசுகளையும் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இயற்கையான சந்தோஷம் தருது. அது மாதிரி நிறைய கலை நிகழ்ச்சி நீ நடத்துறவங்க யாராக இருந்தாலும் செயற்கையான விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டு இயற்கையான விஷயத்துக்கும் இந்த மாதிரி மாடுகள் இனங்கள் நம்மளோட வளர்த்துற இனங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்றது. அது இப்போ இவங்க பண்ணின இந்த விதங்கள் வந்து இந்த காளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தின விசேஷங்கிறது ரொம்ப கௌரவமாகவும் பெருமையாக பார்க்குற சந்தோஷமா இருக்கு. நன்றி. வந்து பார்க்கும்போதே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நம்ம தமிழர், நம்ம மாடுகள், நம்ம விவசாயம்னு பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். நிறைய ஃபங்க்ஷன் போனால் அங்கே டிஜே மியூசிக்குங்கிறாங்க, கலை நிகழ்ச்சிங்கிறாங்க, ஆர்கெஸ்ட்ராங்க, டான்ஸுங்கிறாங்க. அது வந்து அந்த நேரத்தில் ஒரு செயற்கையாக ஒரு சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது. பட் நம்ம இந்த ஒரு விசேஷத்துக்கு வந்திருக்கோம், நம்ம தமிழர்களை பார்த்துட்டு இந்த விவசாயத்தை சம்பந்தப்பட்ட அந்த மாடு, காங்கேயம் காளைகள் அதுக்கு இந்த வெற்றி பெற்று கொடுத்த நம்மளுக்கு தேடி தந்த வெற்றிக்கும் அந்த பரிசுகளையும் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இயற்கையான சந்தோஷம் தருது. அது மாதிரி நிறைய கலை நிகழ்ச்சி நீ நடத்துறவங்க யாராக இருந்தாலும் செயற்கையான விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டு இயற்கையான விஷயத்துக்கும் இந்த மாதிரி மாடுகள் இனங்கள் நம்மளோட வளர்த்துற இனங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்றது. அது இப்போ இவங்க பண்ணின இந்த விதங்கள் வந்து இந்த காளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தின விசேஷங்கிறது.